ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு யூபிஎஸ்சி மெயின் சிலபஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2 தான் வந்து பார்க்க போகிறோம். அதோட சிலபஸ் பார்க்குறோம் டீட்டெயிலாக. ஓகேவா? இதில் வந்து கவர்னன்ஸ், கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் வந்து கவர் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ், எவல்யூஷன். ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் அண்ட் எவல்யூஷனில் இப்போ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் இப்போ லக்ஷ்மிகாந்த் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 ஸ்டார்ட் ஆகி நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் வரும். இதுக்கு நடுவில் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃப்ரேம் ஆனது, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனு அண்ட் கான்ஸ்டியூஷன் எனாக்ட் பண்ணது, என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணது, இந்த மாதிரி எல்லாமே வந்து இதில் வரும். அடுத்து வந்து நம்ம கான்ஸ்டியூஷனோட ஃபீச்சர்ஸ் வரும். ஸோ நமக்கு தெரியும் ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ரிஜிட் as well as flexible and federal and unitary. இந்த மாதிரி நம்ம salient features of the Indian constitutions வந்து பார்க்கணும். அடுத்து அமெண்ட்மெண்ட்ஸ். நிறைய வாட்டி கான்ஸ்டியூஷன்ஸை அமெண்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் சிக்னிஃபிகண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் என்ன, அதோட ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு பார்க்கணும். மெயினாக வந்து உங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ணணும்னா அதோட ப்ரொசீஜர் என்னன்னு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சிக்னிஃபிகண்ட் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிக்னிஃபிகண்ட் ப்ரொவிஷன்ஸ் நம்ம கான்ஸ்டியூஷனில் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தெரியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு அண்ட் டிபிஎஸ்பி, சிங்கிள் சிட்டிசன்ஷிப், யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ், இந்த மாதிரி வந்து இது எல்லாமே வந்து நமக்கு நம்மளோட சிக்னிஃபிகண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வரும். ஓகேவா? அடுத்து வந்து ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் தி யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக நமக்கு அந்த நம்மளோட ஸ்கெடியூல்ஸில் பார்த்தீங்கன்னா 7th ஸ்கெடியூலில் வந்து நமக்கு வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்னா என்ன, லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷன்னா என்ன, இது எல்லாமே நம்ம பாலிட்டி பார்க்கும்போது ரொம்ப எலாபரேட்டாக பார்க்கலாம். ஓகேவா? என் கூட ஜேர்னி பண்ணுறவங்க டே பை டே இந்த ஹோல் சிலபஸையும் நான் எல்லாமே ஃபுல்லாக டீகோட் பண்ணி ஒவ்வொரு டாபிக் வைஸாக தான் போவேன். நான் இப்போ தான் இதை பிகின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நான் போவேன். பட் கண்டிப்பாக வந்து இந்த பேசிக்ஸில் ஸ்ட்ராங் ஆகிட்டோன்னா we can do everything. நான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சிலபஸ் கவர் பண்ணதுக்கப்புறம் என்னோட டைம் டேபிள் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஓகே, எங்கே விட்டோம்? ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் தி யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் பார்த்தோம். அடுத்து இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் பெர்டைனிங் டு தி ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர். இந்தியாவில் ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்கு, பட் நிஜமாவே இந்தியா ஃபெட்ரலாக தான் இருக்கா? வில் see that. ஓகே, இதில் வந்து என்ன இஷ்யூஸ் வரும்? இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் பெர்டைனிங் டு ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சர், சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ், அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும். இன்டர்ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பார்ப்போம். எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் ஃபெட்ரல் ஸ்ட்ரக்சரில் எப்படி இம்பேக்ட் பண்ணுது, கவர்னரோட ரோல் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்க்கணும். இதுக்காக வேரியஸ் கமிஷன்ஸ் வந்து இருந்துச்சு, லைக் சர்க்காரியா கமிஷன், புஞ்சி கமிஷன், இதெல்லாமே இருந்தது. இதெல்லாமே நம்ம டீட்டெயில்டாக வந்து லக்ஷ்மிகாந்தில் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, ஸோ devolution of powers and the finances up to local levels and the challenges therein. Okay, so devolution of powers and finances to local levels na, so idhula vandu ipa for example role of state government vandrum. ஓகேங்களா? அதே மாதிரி ஃபினான்ஸ் devolution of powers ன்னு சொல்லும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரோல் வந்துடும். ஃபினான்சஸ்ன்னு சொல்லும்போது ரூல் ஆஃப் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்துடும். ஓகேவா? நம்ம வந்து இப்படி வந்து நம்ம ரோல் கொடுத்துருந்தாலும் அதில் சில சேலஞ்சஸ் இருக்கு. ஸோ ஸ்டில் வந்து சம் ஸ்டேட்ஸ் ஆர் நாட் பர்ஃபார்மிங் அப் டு த மார்க். ஓகேவா? ஸோ நம்ம அதெல்லாம் வந்து என்னன்னு பார்க்கணும். இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்க்கான டாக்டரின்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கணும். செப்பரேஷன் ஆஃப் பவர் இன் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் இதில் வந்து சில இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கோ த்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் கேசவனந்த பாரதி கேஸ் இந்த ப்ரிப்பரேஷனில் இருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா?
யா நான் சொன்னல செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் வேரியஸ் ஆர்கன்ஸ், டிஸ்பியூட்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ரெட்ரஸல் மெக்கானிசம் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் இப்போ நமக்கு தெரியும் ட்ரிபியூனல்ஸ் அதெல்லாமே இதில் வரும். எனக்கு வேறு எக்ஸாக்டாக எதுவும் ஞாபகம் இல்லை, இது டீட்டெயில்டாக பார்ப்போம். ஐ திங்க் டிஸ்பியூட் ரெட்ரஸல் மெக்கானிசம்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரிபியூனல் இருக்குது. வேறு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். I cannot recollect it at the moment. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்பேரிசன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனல் ஸ்கீம் வித் தட் ஆஃப் அதர் கண்ட்ரீஸ். ஸோ இப்போ மற்ற கண்ட்ரீஸ் பார்க்கும்போது நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ரொம்ப லென்த்தி ரிட்டன் கான்ஸ்டியூஷன், பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிறது தெரியும். அண்ட் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அது நமக்கு தெரியும். அண்ட் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ மற்ற கண்ட்ரீஸோட கம்பேர் பண்ணுவது அதுவும் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். ஓகே, அதோட ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷனிங், conduct of business, powers and privileges and issues arising out of these. ஓகே, ஸோ இது வந்து நம்ம ஒரு செப்பரேட் டாபிக் நம்ம லக்ஷ்மிகாந்த் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ பார்லிமெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு சென்டருக்கு வரும். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ். ஸோ பார்லிமெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் என்ன, அவங்களோட மோட் ஆஃப் பிஸ்னஸ் என்ன, அண்ட் பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் எப்படி இருக்குது. ஸோ சென்ட்ரல் கையில் ஒரு பவர் இருக்கும்போது ஸ்டேட்டும் நமக்கு தனியாக. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கும். சில இஷ்யூஸ் வந்து இப்போ எஜுகேஷன் பாலிசி பொறுத்த வரைக்கும் வந்து 3 லாங்குவேஜ் பாலிசி தமிழ்நாடு ஓகேவா இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க பவர்ஸ் வந்து இருக்கும்போது நம்ம வந்து வேண்டாம்னு சொல்கிறோம் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. ஸோ இந்த மாதிரி இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஃபங்க்ஷன் என்ன, இதனால நிறைய இஷ்யூஸ் வருது இல்லையா. ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். அடுத்து ஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஓகே, ஸோ இதுக்குள்ள எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் யூனியன் அண்ட் ஸ்டேட் வந்து வரும். அண்ட் ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நமக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பற்றி பார்க்கணும், சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ஜட்ஜஸ், இந்த மாதிரி இதெல்லாமே வந்து நம்ம பார்க்கணும். இதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம மேலேயே வந்து பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பார்த்துட்டோம். ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட். இது வந்து கேபினட் மினிஸ்ட்ரிஸ், அதர் மினிஸ்ட்ரிஸ், இதெல்லாம் அப்புறம் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாமே பார்க்கணும். ப்ரெஷர் குரூப்ஸ் இது ஒரு தனி டாப்பிக்காகவே வந்து நம்மளோட லக்ஷ்மிகாந்தில் வந்து இருக்குது. ஓகேங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. ப்ரெஷர் குரூப்ஸ்னால் என்ன, லைக் வாட் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ரெஷர் குரூப்ஸ், டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷர் குரூப்ஸ் என்ன, இதெல்லாமே வந்து பார்க்கணும். அண்ட் வந்து ஃபார்மல் ஆர் இன்ஃபார்மல் அசோசியேஷன்ஸ் அண்ட் தேர் ரோல் இன் பாலிட்டி. ஸோ என்ன சொல்கிறது, பாலிட்டியில் இவங்களோட ரோல்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கணும். இந்த ப்ரெஷர் குரூப்ஸு நிறைய இன்ஃபார்மல் குரூப்ஸும் இருக்கும். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி டச் பண்ணதில்லை குரூப் பண்ணுக்காக. மேபி நம்ம யூபிஎஸ்சி பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்குறோம். அடுத்து வந்து சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். இது வந்து ஒரு பெரிய தனி வீடியோ வந்து நான் போடுவேன், அதை நம்ம பார்ப்போம். அடுத்து அப்பாயின்மெண்ட் டு வேரியஸ் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட். ஓகேவா? ஸோ எப்படி சொல்கிறது, இப்போ யூபிஎஸ்சி இருக்குது,
அவங்க எல்லாமே வந்து கான்ஸ்டியூஷனல் பாடி லைக் அவங்க எப்படி அப்பாயின்மெண்ட்ஸ் நடக்குது, எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட்ஸ் எப்படி நடக்குது, இது எல்லாமே வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்களோட பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இதெல்லாமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்தது ஸ்டாச்சுட்டரி, ரெகுலேட்டரி அண்ட் வேரியஸ் குவாசி ஜுடிஷியல் பாடிஸ். இதுக்குள்ள வந்து நிறைய லைக் நித்தி ஆயோக், ஆர்பிஐ, ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், லோக்காயுக்தாஸ், இது வந்து கொஞ்சம் டெப்த்தாக போனால் நிறைய வரும். லைக் இன்க்ளூடிங் நமக்கு வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்டாச்சுட்டரி ரெகுலேட்டரின்னு போகும்போது இந்த லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக போகும். இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டானது இப்போ ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் வருதுன்னா அதுக்கு ரிலேட்டடான அந்த ரெகுலேட்டரி பாடி என்னவோ அதை நம்ம பார்த்து அதோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ், பவர்ஸ், ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் இன் வேரியஸ் செக்டர்ஸ். ஓகே, அண்ட் அதிலிருந்து issues arising out of these design and implementation. ஸோ நிறைய பாலிசிஸ் வந்து வேரியஸ் செக்டார்ஸில் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. மெயினாக வந்து எஜுகேஷன், ஹெல்த்து, பாவர்ட்டி இது எல்லாத்துக்குமே. ஸோ இதை பற்றி வந்து பார்க்கணும். பட் இதிலிருந்து வந்து இஷ்யூஸ் வரும், அது ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் ஆகலை அப்படிங்கிற வயசில் வந்து வரும். ஸோ அந்த இடத்துல என்ன இஷ்யூ, அதுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம், இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம மேபி சில ஸ்கீம்ஸ் எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம் எடுத்து பண்ணலாம், ஸ்வச் பாரத் ஸ்கீம் எடுத்து பண்ணலாம். ஸோ இது வந்து எதுக்காக பண்ணாங்க, பட் அதோட இஷ்யூஸ் என்ன, இதை எப்படி நம்ம வந்து ரிசால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி. ஓகே, அதில் வந்து the role of NGOs, self-help groups, various groups and associations, donors, charities, institutions and other stakeholders. ஓகேங்களா? ஸோ எஸ், ஸோ இந்த இடத்துல வந்து டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு வரும்போது எப்படி சொல்கிறது, ரோல் ஆஃப் சோஷியல் கேபிட்டல் ஆர்கனைசேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்ம இந்தியன் கண்டெக்ஸ்டில் இது எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு தேர்ட் செக்டார் வர்றதுக்கு கான்ஸ்டியூஷனில் என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கணும். இப்போ அதில் வந்து இந்த ரோல் ஆஃப் என்ஜிஓஸ், எஸ்ஹெச்ஜிஸ் அண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம டெப்த்தாக பார்க்கணும். லைக் இப்போ என்ஜிஓஸ் பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஃபண்டிங் எல்லாமே வந்து ஒரு இஷ்யூவான ஏரியாவாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்க்கணும். செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு வரும்போது எதனால செல்ஃப் ஹெல்ப் குரூப் தேவை, அதோட பெனிஃபிட்ஸ் நிறையா இருந்தாலும் அதனால சில வீக்னஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் டோனர்ஸ், சேரிட்டிஸ், இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இதெல்லாமே வரும்போது எஸ் லைக் நம்ம இது எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே இட்ஸ் ரிலேட்டட் டு திஸ் டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அண்ட் தி இஷ்யூஸ் அதெல்லாம் வரும். ஸோ நம்ம அது எல்லாமே பார்க்கலாம். ஏன்னா இப்போ நான் ஆல்ரெடி வீடியோ லென்த்தாக போயிட்டுருக்கு, நான் ஒவ்வொன்றும் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா ரொம்ப போகும். இனிமேல் இந்த டாபிக்ஸ் நம்ம படிக்கும் போது டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். அடுத்து welfare schemes for vulnerable sections of the population by the center and states and the performance of these schemes. Okay, அதில் mechanisms, laws, institutions and bodies constituted for the protection and betterment of those vulnerable sections. Okay, ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வல்னரபிள் செக்ஷன்னா யார், எஸ்சி, எஸ்டி, மைனாரிட்டிஸ், சில்ட்ரன் இவங்களெல்லாம் சொல்லுவோம். ஸோ இவங்களுக்கெல்லாம் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து அந்த ஸ்கீம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு, ரியலி அது ஹெல்ப் பண்ணுச்சா, இல்லை அதனால் வேறு ஏதாவது இஷ்யூஸ், அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இது எல்லாமே நம்ம வந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விமன் அண்ட் சில்ட்ரனுக்காக நிறைய வந்து பாலிசிஸ் வந்து இருக்குது, நிறைய ஆக்ட்ஸ் வந்துச்சு. ரைட் ஃப்ரம் டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட்லேருந்து இன்றைக்கி இருக்க போக்ஸோ வரைக்கும் நிறைய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். பட் அது அந்த மாதிரி மெயினான ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து
issues relating to development and management of social sector or services relating to health, education and human resources. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இப்போ இந்தியாவோட இப்போ ஹெல்த்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஹெல்த், எஜுகேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் மூணுமே கேட்டிருக்காங்க. இப்போ ஹெல்த்னு எடுத்துட்டோம்னா வேரியஸ் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அதில் இந்தியா வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இந்தியன் ஹெல்த் கேர் சிஸ்டமோட வீக்னஸ் என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, அதோட வீக்னஸ் என்ன, இதுக்காக எவ்வளவோ பாலிசிஸ் கொண்டு வந்திருக்கோம், அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாமே நம்ம வந்து இந்த டாப்பிக்லலாம் வந்து இப்போ கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் கரெக்டாக ஏதாவது இருக்குன்னா அந்த நியூஸ் பேப்பரில் வருதுன்னா அதை எடுத்து நம்ம எழுதும்போது இந்த பேசிக்ஸ் இல்லது இப்போ ஹெல்த் கேர் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்குது, இந்த பாலிசி இப்போ கரெக்டாக கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த ஏரியாஸ் எல்லாமே நமக்கு கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சோஃபார் நம்ம என்ன பாலிசிஸ் பண்ணியிருக்கோம், ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் ஹெல்த் பாலிசி, ஹெல்த் மிஷன்லாம் இருந்தது. ஸோ இதில் வந்து இப்போ கரண்ட்டாக எப்படி நம்ம இம்ப்ரூவ் ஆகியிருக்கோம், இஷ்யூஸ் என்ன இருக்குது, இதை எப்படி ஓவர் கம் பண்ணி இதெல்லாமே நீங்கள் புரிஞ்சு நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஏரியாவில் தான் நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து ரொம்ப மஸ்ட்டு, ரொம்ப வந்து பெஸ்ட் என்ன சொல்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். பெஸ்ட்டு வந்து நான் ஹிந்து தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு ஒரு ஹிந்து பேப்பர் வாங்கி படிக்கிறது வந்து நம்ம யூபிஎஸ்சிக்குன்னு இல்லை, இட்ஸ் ரியலி நம்மளோட ஸ்டாண்டர்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்குவோம். ஸோ நாலேஜ் இஸ் அ வெல்த், ஓகேவா? எப்படி ஹெல்த் இஸ் வெல்த்தோ சேம் வே ஐ வில் சே நாலேஜ் இஸ் அ வெல்த். ஸோ யூ கேன் ஸ்பெண்ட், எவ்வளவோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு நம்ம யோசிக்காமல், பட் ஒரு பேப்பர் வாங்குறதுக்கு நம்ம வந்து அவ்வளோ யோசிப்போம், ஓகேவா? இல்லை எனக்கு வந்து ப்ராப்ளம் ஏன்னா டிஜிட்டலாக அவைலபிளாக இருக்குது படிங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது லைப்ரரி இருந்தால் போய் டெய்லி ஒரு 1/2 hour 1 hour பேப்பர் மட்டும் படிச்சுட்டு வந்துடுங்க. ஓகே, உங்களுக்கு கொஞ்சம் வெளியே போன மாதிரி இருக்கும், பேப்பர் படித்த மாதிரி இருக்கும். டேக்கா ரிட்டன் கீ பாயிண்ட்ஸ் நோட்ஸ் கண்டிப்பாக எடுக்கும், ஓகேங்களா? சரி, டைம் ஆகிட்டுருக்கு. அடுத்த இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு பாவர்ட்டி அண்ட் ஹங்கர். பாவர்ட்டி அண்ட் ஹங்கர் இது ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும், அண்ட் அதோட டிஸ்ட்ரிபியூஷன் என்ன, இந்த மாதிரி எல்லாமே பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபுட் செக்யூரிட்டிங்கிற டாபிக் வந்து நமக்கு ரொம்ப வந்து மஸ்ட், ஓகேவா? ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ஆக்சுவலாக பேசிக்லேயே வந்துடும். இந்த ஃபுட் செக்யூரிட்டி எல்லாமே நமக்கு வந்து வந்துடும். அண்ட் நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ பாவர்ட்டி அண்ட் ஹங்கருங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ தான். ஸோ என்ன தான் இன்னைக்கு நம்ம வந்து இப்போ தமிழ்நாடு வந்து கம்பேரிட்டிவ்லி ரொம்ப பெட்டருங்க நம்ம இன்னும் நார்த் சைடில் பார்க்கும்போது. ஸோ பாவர்ட்டி அண்ட் ஹங்கர் வந்து இன்னுமே வந்து நம்ம வி ஹாவ் டு கான்சென்ட்ரேட் மோர் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா, ஓகேவா? ஸோ இதை நம்ம பார்ப்போம். அடுத்து இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, e-governance applications. Okay, so important aspects of governance அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஓகே, ஸோ வந்து அந்த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி பொறுத்த வரைக்கும், ஸோ ஒரு குட் கவர்னன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குட் கவர்னன்ஸ்னால் எப்படி இருக்கணும்னா, ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். என்ன சொல்கிறது, இப்போ ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அதனால் நம்ம சிட்டிசன்ஸ் அஃபெக்ட் ஆகிறோன்னா என்ன, அதில் வந்து நம்ம எப்படி அந்த பாலிசியோட இம்பேக்ட் என்ன, நம்ம மேலே அதோட இம்பேக்ட் என்ன, அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கணும். அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். லைக் ஓகே, நான் உனக்காக ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் அது கண்டிப்பாக வந்து அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு அக்கௌண்டபிலிட்டியோடு இருக்கணும். ஸோ அதுதான் வந்து இந்த கவர்னன்ஸ், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டியோட இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன, இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். அடுத்து வந்து இ-கவர்னன்ஸ் அப்ளிகேஷன்ஸ். இ-கவர்னன்ஸ் அப்ளிகேஷன்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் கொஷின்ஸே வந்து இருக்குது. அதில் என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா,
ஐ திங்க் யூபிஎஸ்சியோட கவர்னன்ஸ் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஐ திங்க் எஸ்ஏ பேப்பரில் வந்து கவர்னன்ஸ்னால் வந்து டெக்னாலஜியை மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது, அதுக்கும் மேலே அந்த மாதிரி வந்து ஒரு கொஷின்ஸ் எல்லாமே வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி சொல்கிற மாதிரியான நிறையா கொஷின்ஸ் வந்து மெயின்ஸில் வந்து நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து அதுக்கு ஆன்சர் ஃப்ரேம் பண்ணி அது அப்படி வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணுவோம். சரிங்களா? அகெயின் வந்து ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு கொஷின்ஸ் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? அடுத்து coming to next, role of civil services in a democracy. Isn't it relevant? Of course. So role of civil services அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக ஒரு மெயின் ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்வைசரி ரோல்னு சொல்லலாம். ஒரு பாலிசி மேக் பண்ணுறாங்கன்னா சிவில் சர்வன்ஸ் பிளேஸ் அ அட்வைசரி ரோல். ஓகேவா? அடுத்து வந்து என்ன சொல்கிறது, they are supposed to discharge the functions. அதாவது அவங்களுக்கு கொடுத்த வேலையை அவங்க ப்ராப்பராக வந்து முடிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ there are various kind of roles performed by civil servants, like என்ன சொல்கிறது, இப்போ ரோல்னு எடுத்துட்டப்ப ஒரு ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஹீ இஸ் தி அத்தாரிட்டி ஃபார் த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட். அதில் வந்து எல்லா மெம்பர்ஸ்க்கும் ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகேவா? என்னதான் வந்து ஒரு நமக்கு வந்து இப்போ ஒரு ஆட்சி இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு கவர்மெண்ட், இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் இருக்காங்க அப்படின்னா எப்போ வேணாலும் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வந்து வரலாம். ஓகேவா? ஸோ ஒரு அடுத்து புது பார்ட்டி வருவாங்க. ஸோ இவங்க எத்தனை பேர் மாறிட்டு இருந்தாலும் ஒரு சிஸ்டம் ப்ராப்பராக இயங்குது அப்படின்னா அதுக்கு காரணமே வந்து சிவில் சர்வன்ஸ் தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு சிஸ்டம் இருக்கும்போது தான் எந்த வித நமக்கு வந்து இப்போ ஒரு எலெக்ஷன் வருது, அடுத்த கட்சி மாறினாலும் நம்மளோட பாலிசிஸ் அண்ட் கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸில் எந்த ஒரு மேஜர் சேஞ்சும் இல்லாமல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து ப்ராப்பராக போகணும்னா அது வந்து சிவில் சர்வீசஸாக தான். ஓகேவா? ஆனாலும் சம்டைம்ஸ் வந்து அதுவும் வந்து சம் இஷ்யூஸ் வந்து இருக்கு. தே ஆர் நாட் சில கேஸில் வந்து சொல்கிறாங்க இல்லை, there are some issues, it is not performing good அப்படின்னு வராது. எப்படின்னா சில ஏரியாஸில் வந்து என்ன சொல்லலாம், அவுடேட்டட் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஸோ அது ஒரு விஷயம். அண்ட் ப்ரமோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் சில சிஸ்டமேட்டிக் இன்கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் பே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரிசால்வ் பண்ணி ப்ராப்பராக ரெடி பண்ணும்போது இட் வில் ஸ்ட்ரென்தன் டெமோக்ரஸி. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம டீப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுவுமே நம்ம வந்து மாடல் கொஷின்ஸ் எடுத்துகிட்டே நம்ம வந்து மெயின்ஸ் கொஷின் எடுத்து நம்ம சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தது இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்குள்ளே போகிறோம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஸ். ஓகே? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து நெய்பர்ஹுட் அப்படின்னு பார்க்கும்போது வீணோ, சைனா, பாகிஸ்தான், மியான்மர், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், நேபாள், பூட்டான், மால்தீவ்ஸ். ஸோ இவங்க எல்லாமே வந்து இந்தியாவோட நெய்பர்ஸ். ஸோ அவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாமே நான் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் வீடியோவாகவே நான் போடுவேன். இந்தியா ரிலேஷன்ஸ் வித் சைனா என்ன, பூட்டான் என்ன, இந்த மாதிரி எல்லாமே நான் வந்து போடுவேன். ஓகேவா? அடுத்து வந்து bilateral, regional and global groupings, agreements involving India
ஆர் அஃபெக்டிங் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பைலேட்ரல் ரிலேஷன்லாம் வந்து நம்ம நிறையா வந்து இப்போ யூஎஸ் கூட ரஷ்யா கூட எல்லாமே நம்ம பைலேட்ரல் ரிலேஷன்ஸில் இருக்கும். அண்ட் ஈவன் சம் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ், பசிபிக் கண்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ பைலேட்ரல் ரிலேஷன்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ரீஜினல் அண்ட் குளோபல் குரூப்பிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ பிரிக்ஸு, சார்க்கு, பிம்ஸ்டெக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம பார்ப்போம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ G20 வந்து சம்மிட் வந்து நம்ம இந்தியாவில் நடக்குது அப்படின்னா, ஸோ அப்போ அதோட பேசிக்ஸில் வந்து பார்த்து, ஆரிஜின் வந்து பார்த்து, கரண்ட்டாக என்ன அந்த மாதிரி எடுத்து பார்த்து படிக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து effects of policies and politics of developed and developing countries on India's interest in. ஓகேவா? ஸோ இதை பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன் பெல்ட் ஒன் ரோட் பாலிசியோட பாலிசி வந்து இந்தியாவை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, யூஎன் ரிஃபார்ம்ஸ் வந்து எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது, WTO ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் பிரெக்சிட் நடந்துச்சு, அதனால இந்தியாவுக்கு என்ன எஃபெக்ட், அது மாதிரி கரண்ட்டாக நடக்கிற ஈவெண்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். அடுத்து வந்து இந்தியன் டயஸ்போரா. ஸோ இந்தியன் டயஸ்போராங்கிறது வந்து இன்னைக்கு வந்து இல்லாத இடமே இல்லை. ஸோ ஸ்ப்ரெட் ஆஃப் இந்தியன் டயஸ்போராங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இன்றைக்கி வந்து ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து இந்தியன் டயஸ்போரா வந்து இருக்குது. ஸோ அதுக்கான பாலிசிஸ் எல்லாம், சில பாலிசிஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே நம்ம கவர்மெண்ட் வந்து எடுத்திருக்காங்க. இன்னுமே வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. லைக் வந்து நோ இந்தியா ப்ரோக்ராம் அந்த மாதிரியெல்லாம் எடுத்திருந்தாங்க. ஸோ அண்ட் இந்தியன் டயஸ்போராவோட ரோல் என்ன அப்படிங்கிறதையும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொல்கிறோம் கல்ச்சுரல் அம்பாசிடர்ஸ், வெளிநாட்டில் இருக்கவங்க கல்ச்சுரல் அம்பாசிடர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி என்னதான் நம்ம இந்தியன் டயஸ்போரா வந்து ஸ்ப்ரெட் ஆனது அட்வான்டேஜாக இருந்தாலும் சம்டைம்ஸ் அதில் சில இஷ்யூஸ் இருக்குது. லைக் டியூவல் நேஷ்னாலிட்டி அந்த மாதிரி நம்ம எதுவுமே படிக்கும்போது அதோட பேசிக் என்னையும் சொல்லும்போது பாவர்ட்டி ரிலேட்டடாக வருதா, நான் என்ன சஜஸ்ட் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் வாட் இஸ் பாவர்ட்டி எழுதிடுங்க, டெஃபினிஷன் நீங்கள் எழுதிடுங்க. அடுத்து வந்து இப்போ பாவர்ட்டி வந்து என்னதான் டெவலப்டு நேஷனாக நம்ம ஆகிட்டு இருந்தாலும் பாவர்ட்டி ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது அப்படின்னா, பாவர்ட்டினா என்ன இஷ்யூ இருக்குது, சோஃபார் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க, இதில் என்ன இது பண்ணலாம், அடுத்து வே ஃபார்வர்டு என்ன அப்படின்னு எழுதி அதை ப்ராப்பராக கன்க்ளூட் பண்ணுங்கள். எப்போவுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து பாருங்கள், வே ஃபார்வர்ட் பாருங்கள். ஓகேவா? நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி வந்து யோசிக்கணும். ஓகேவா? ஜஸ்ட் திங்க் பாவர்ட்டிங்கிறது இப்போ நம்மளை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு யோசிக்கணும். அப்போ இதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணால் சரியாக இருக்கும், என்ன பண்ணியிருக்காங்க, ஏன் அது வந்து நமக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் யோசிச்சு எழுதுங்க. எல்லா மெயின்ஸ் கொஷினுமே பார்த்தீங்கன்னா நம்மளால் எழுத முடிகிற விஷயமாக தான் இருக்கும். கொஞ்சம் திங்க் பண்ணி எழுதுனா போதும். இதில் வந்து ரொம்ப எனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா வேணும் அப்படின்னு இல்லை. எல்லா கொஷினுமே நம்மளோட எபிலிட்டிக்கு ஆன்சர் பண்ண முடிகிற மாதிரியாக தான் இருக்கும். கொஞ்சம் பேசிக் நாலேஜ், கொஞ்சம் நியூஸ் பேப்பர் படித்து அப்பப்போ என்ன நடக்குன்னு தெரிஞ்சுட்டாலே போதும். ஓகேவா? அடுத்தது ஃபைனல் வந்து இம்பார்ட்டன்ட் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன், ஏஜென்சிஸ் அண்ட் ஃபாரம் and their structure mandate. So important international institution like இப்போ வேர்ல்டு பேங்க், IMF இந்த மாதிரி யூஎன் அதோட ஏஜென்சிஸ் இந்த மாதிரி எல்லாமே வரும். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர், மேண்டேட் இதெல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இதெல்லாமே ரொம்ப நம்மளோட சமச்சீர் புக்கில் ரொம்ப நீட்டாக கொடுத்துருப்பாங்க, ரொம்ப டீட்டெயில்டாக அழகாக இருக்கும். நான் எல்லாமே ஒவ்வொரு டாபிக் பண்ணும்போது கிறிஸ்பாக நான் கொடுக்குறேன். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் 2 பேப்பர், கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய எஃபோர்ட் போட்டு தான் நான் போடுறேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி என்னால் எடிட் பண்ண முடியாது. பேக்ரவுண்ட் வைஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் அதுக்கு மேலே என் வாய்ஸ் கேட்குற மாதிரி நான் பண்ணுறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் போய் சிலபஸை எடுத்து படித்து பாருங்கள். கொஞ்சம் டீப்பாக வந்து திங்க் பண்ணுங்கள். எதுக்கு இதை நம்ம எதுக்கு படிக்கிறோம், இது என்ன, இதனால
ஆக்சுவலாக இந்த சிலபஸ் படித்தாலே இந்த சிலபஸை சொல்லும் போதே நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நானாக தான் வந்து சொல்கிறேன், எனக்கே வந்து சில ஐடியாஸ் கிடைக்குது. பிகாஸ் நான் இதை மக்கப் பண்ணி வைக்க முடியாது, ஓகேவா? அட் த மொமெண்ட் என்கிட்ட இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வல்னரபிள் செக்ஷன் ஆஃப் தி பாப்புலேஷன் பை சென்டர் அண்ட் ஸ்டேட்டுன்னு இருக்குன்னா வல்னரபிள் செக்ஷனாக யார் அப்படிங்கிறது நம்ம டெப்த்தாக போகும்போது எஸ்சி எஸ்டி விமன் அப்படின்னு போகும்போது நமக்கு ஓகே அதில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நம்ம டீப்பாக திங்க் பண்ண தான் இந்த சிலபஸில் இருக்க விஷுவல். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிகினராக வரவங்களுக்கு வந்து வல்னரபிள் செக்ஷனாக எஸ்சி எஸ்டி மட்டும்தான் புரிஞ்சிருப்பாங்க. இல்லை அதில் வந்து எல்டர்லி பீப்புளும் வருவாங்க, ஓகேவா? ஸோ அவங்களுக்கான ஸ்கீம்ஸும் இருக்குது. விமன் வருவாங்க, விமனுக்கான நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம படிக்க உங்களுக்குள்ள கண்டிப்பாக நிறைய ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் வரும், ஓகேவா? நீங்கள் சிலபஸ் வந்து படிங்க, ஓகேவா? நான் போடுற இந்த எஃபர்ட் வந்து என்ன சொல்கிறது, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகணும். இது இப்போ வந்து இந்த வீடியோ ஒருத்தர் பார்த்தாலும் இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு சீரியஸ் ஆஸ்பிரண்ட் தான். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகணும். நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நான் வேறு ஏதாவது கரெக்ட் பண்ணிக்கணும், கண்டென்ட்டில் ஏதாவது நான் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி இது அடுத்த 1 இயர்க்கான ஜர்னி. 2026 அட்டெம்ப்ட் கொடுத்து 2027 சர்வீஸ் வாங்கிட்டு வெளியே வரணும், அவ்வளோதான். என் கூட வரவங்க எல்லாருமே சர்வீஸ் வாங்க தான் போகிறீங்க, எந்த டவுட்டும் இல்லை, ஓகேவா? கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து ஒரு கமிட்மெண்ட்டை ஏற்படுத்திக்கிட்டேன். நீங்களும் என் கூட கமிட் பண்ணி ட்ராவல் பண்ணுவீங்கன்னு வந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணணும், அதுதான் நமக்கு முக்கியம், ஓகேவா? தேங்க்யூ.